வணக்கம். வேல்முருகன் எம்எல்ஏ தலைமையில் சட்டசபை உறுதிமொழி குழுவினர் 2 நாட்களுக்கு முன்னாடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கண்ணாடி பாலம் மற்றும் பல இடங்களில் ஆய்வு செய்தனர். அப்போது வேல்முருகன் பேசும்போது தமிழ் அறிஞர்களின் சில அமைப்புகள் விவேகானந்தா பாறைகள் செல்லாமல் திருவள்ளுவர் சிலைக்கு நேரடியாக செல்ல வசதி செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். விவேகானந்தர் சிலைக்கு செல்ல சில இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் விரும்புவதில்லைன்னு இதுவரை கூட சொல்லியிருக்காங்க. இத்தனை வருஷமாக இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள், ஜெயினர்கள் என்ற ஜாதி பாகுபாடு இல்லாமல், பார்க்காம, தெரியாமல் எல்லாரும் விவேகானந்தர் சிலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருந்தாங்க. திருவள்ளுவர் சிலைக்கு கண்ணாடி பாலம் அமைச்சப்புறம் நிறைய பேர் போயிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. அதாவது ஜாதி மதமே கிடையாது, எல்லாருமே போயிட்டு வர்றாங்க. திருவள்ளுவர் சிலைக்கு கண்ணாடி பாலம் வந்தப்புறம் எவ்வளோ குழந்தைக்கு தெரியுமா, ஜாதி வித்தியாசம் பார்க்காம துள்ளி விளையாடி கொண்டு செல்வது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இதெல்லாம் வேல்முருகனுக்கு தெரிய சான்ஸே இல்லை. மத பேதமின்றி இரு பாறைகளுக்கும் மக்கள் சந்தோஷமாக சென்று வருகிறார்கள். அந்த உற்சாகத்தை மத ரீதியாக பிரித்து கெடுக்காதீர்கள் என்பதுதான் மக்களின் கோரிக்கை. தேர்தல் வர்றதுக்கு இன்னும் 5 மாதம்தான் இருக்குது. ஏதாவது செய்து முதல்வரின் தூக்கத்தை கெடுக்காதீர்கள். ஜெய்ஹிந்த்.